அக்டோபர் 31, 1875ல குஜராத்தில் பிறந்த சர்தார் வல்லபாய் பட்டேலோட 150வது பிறந்தநாளை தான் இன்னைக்கு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த உலகத்திலேயே மிக உயரமான சிலையை இவருக்கு வைக்கிறதுக்கான காரணத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ எஸ், 1947ல இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருந்தாலும் அதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய ஒரு சவாலே இருந்தது. என்னன்னா, இந்தியா ஒரு 562 சிறு குடியரசுகளாக பிரிஞ்சிருந்தது. ஒவ்வொன்றும் ஒரு சின்ன சின்ன அரசர்களாலையும் ஜமீன்தார்களாலையும் ஆட்சி செய்யப்பட்டுட்டு இருந்தது. ஸோ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடை உருவாக்கணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்தது. அதில் முக்கியமான ஒருத்தராக இருந்தவர் தான் யார் அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். அவர் 1947ல் நம்மளோட சுதந்திர இந்தியாவோட முதல் துணை பிரதமராகவும் உள்துறை அமைச்சராகவும் இருந்தவர். ஸோ அவர் இந்தியா ஒரு ஒன்றுபட்ட நாடாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். எதனால் அப்படின்னா, பிரிட்டிஷ் இந்தியா கைப்பற்றினதுக்கு ஒரு முக்கியமான காரணமே இங்கே இருந்த பிரிவினைவாதம் தான். மக்கள்கிட்ட ஒற்றுமை அப்படிங்கிற இந்த விஷயமே இல்லை. ஸோ அதனால இந்தியாவை ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். இந்த 562 சிறு குடியரசுகளில் சில ஸ்டேட்ஸ் இந்தியா கூட சேர மறுத்துருச்சு. ஹைதராபாத், ஜுனாகத், காஷ்மீர் இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் இந்தியா கூட சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஹைதராபாத்தில் இருந்த அந்த நிசாம் அவங்கக்கிட்ட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆர்மி ஃபோர்ஸும் ரசாஹர் அப்படிங்கக்கூடிய ஆயுத குழுவும் அவங்கக்கிட்ட இருந்தனால அவங்க இந்தியா கூட சேர மாட்டோம், நாங்கள் சுதந்திரமாக தான் செயல்படுவோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ இதனால தான் 1948ல் இந்தியாவோட துணை பிரதமராகவும் உள்துறை அமைச்சராகவும் இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆப்ரேஷன் போலோ அப்படிங்கக்கூடிய இராணுவ நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஸோ 1948 செப்டம்பர் 13ல் இந்தியன் ஆர்மி ஹைதராபாத்குள்ளே நுழைஞ்சு ஒரு 5 நாள் அவங்க கூட சண்டை போட்டு அவங்களோட அந்த ரசாக்கர் அப்படிங்கக்கூடிய அந்த ஆயுத குழுவை தோக்கடிச்சு ஹைதராபாத் நிசாமை வீழ்த்திடுறாங்க. ஸோ செப்டம்பர் 17, 1948ல் ஹைதராபாத் அஃபிஷியலாக இந்தியா கூட இணைஞ்சிருது. ஸோ இதனால தான் இவர் இந்தியாவோட இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியன் கவர்மெண்ட் இவருக்காக 2014ல் இவரோட பிறந்த தினமான அக்டோபர் 31 தேசிய ஒற்றுமை தினமாக அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்திலே மிக உயரமான சிலை த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 182 மீட்டரில் குஜராத்தில் நிறுவிருக்காங்க இவரோட ஸ்டாச்சுவை. ஸோ இவர் இந்தியாவோட விடுதலைக்காகவும் ஒற்றுமைக்காகவும் நிறைய போராடியிருக்காங்க. இவருக்கு சர்தார் அப்படிங்கிற அந்த பட்டம் யார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.